வணக்கம். த்ரிஷா ஐயங்கார் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன லஞ்சுனாக்கா, புடலங்காய் ஒரு 1/4 கிலோ புடலங்காய், அப்புறம் ஒரு அரை கைக்கு துவரம் பருப்பு, கடலை பருப்பு ஒரு அரை கை, ரெண்டும் சரிசமமாக போட்டுட்டேன். இதை போட்டு வேக வச்சுருக்கேன். இதை போட்டு ஒரு கூட்டு பண்ண போகிறோம். அப்புறம் ஒரு அரை கத்திரிக்காய், பெரிய கத்திரிக்காய், அதை போட்டு சுட்டு வச்சுருக்கேன். இது துவையலுக்கு. அப்புறம் சேப்பங்கிழங்கு தக்காளி சாம்பார் பொடியெலாம் போட்டு தேங்காயெல்லாம் அரைச்சி விட்டு ஒரு செமி சாலிடாக ஒரு தொக்கு மாதிரி பண்ண போகிறோம். இப்போ இங்கே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். சேப்பங்கிழங்குக்கு நம்ம தாளிச்சிடலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு இப்படி பொரியிற சமயத்தில் கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் கடலை பருப்பு, நான் இன்றைக்கி வெங்காயம் போடலை. வெங்காயம் போட்டு கூட பண்ணலாம். வெங்காயம் போட்டு கூட ஒரு தொக்கு மாதிரி பண்ணலாம். நான் வெங்காயம் போடாமல் பண்ணுறேன். இது திறக்கிற சமயத்தில் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெருங்காய பொடி போட்டோம். நல்லா ஒரு 3 தக்காளி, இது மாதிரி குட்டியாக ஒரு 3 தக்காளி, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேப்பக்கிழங்க இங்கே பாருங்கள், அப்படி கொஞ்சம் கல் மாதிரி வேக வச்சுக்கணும். ஒரு 80% 90% உடைச்சா அப்படி உடையணும். இது மாதிரி வேக வச்சுக்கணும். ரொம்ப குழன்னு வேக வச்சிடக்கூடாது. இன்றைக்கி சாம்பார் பொடி போட்டு நான் பண்ண போகிறேன். இது மேலே இடித்த பொடி கூட போடலாம். அது கூட நான் ரொம்ப நல்லாயிருக்கும். சேப்பக்கிழங்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் சாஃப்டாகட்டும். இந்த ஜாரில் நல்லா ஒரு 2 ஸ்பூன் தேங்காய், வெறும் தேங்காய் அரைச்சி விட்டுடலாம். ஒரு 2 ஸ்பூன் இருக்கும் தேங்காய். இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். தக்காளி நல்லா இப்படி சாஃப்டாகிட்டு இப்போ என்ன பண்ணலாம், தேவையான அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கலாம். நான் சேப்பக்கிழங்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் ஒரு 3/4 ஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன். இந்த சாம்பார் பொடியோட பச்சை வாசனை கொஞ்சம் போகணும். அதனால் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது முழுகிற அளவுக்கு தண்ணி ரொம்ப வேண்டாம். அப்புறம் புளி தண்ணி வேறு விடுவோம். முதல்ல இது வேகட்டும், அதுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லேசாக தான் விட்டுருக்கேன், நிறைய விடலை. அப்புறம் புளி தண்ணி விட்டோம்னா அதில் வேறு ரொம்ப வேகும். அதனால் கொஞ்சம் லேசாக. இங்கே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெயில் நம்ம கூட்டுக்கு முதல்ல வறுத்துக்கலாம். நல்லா ஒரு ஸ்பூன், ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன், ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகா, இது செவக்கிறது. அதுக்குள்ளே நம்ம இந்த தேங்காய் அரைச்சோம் பார்த்திங்களா, இப்போது அதுலேயே இந்த தேங்காய் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன், நல்லா பெரிய கோபுரமாக 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இங்கே இதை நல்லா வறுபட்டுட்டு இதில் கொஞ்சமாக சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுட்டு
டக்குன்னு இறக்கிடலாம். இதெல்லாம் சேர்த்துறோம். இதை நல்லா வழுமுன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், ஏன்னா ஜம்முன்னு இந்த சாம்பார் பொடியோட பச்சை வாசனைலாம் போயிருக்கோம். இப்போது இந்த சேப்பங்கிழங்கு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளித்தண்ணி, நிறைய இல்லை. நம்ம வந்து சாம்பார் தக்காளி வேறு சேர்த்துருக்கோம், அதனால் ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளித்தண்ணி சேர்த்து இது கம்மியாக இருக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் புளித்தண்ணி பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். உப்பெல்லாம் சரி பண்ணிக்கலாம். இது கொஞ்சமாக புளித்தண்ணி விட்டுருக்கேன். இது கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகணும், புளித்தண்ணி பச்சை வாசனை, அதை கொதிக்கட்டும். இப்போ அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம வந்து தொகையிலுக்கு வறுத்துக்கலாம். தொகையிலுக்கும் ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, நல்லா காரத்துக்கு மிளகா, இது வந்து கலருக்கு பெடிகிரி மிளகா ஒரு 3 மிளகா, காரத்துக்கு ஒரு 3 மிளகா, கலருக்கு ஒரு 3 மிளகா, இல்லைன்னா காரத்துக்கு மிளகா மட்டும் போதும். பருப்பெல்லாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுது. ஒரு சின்னதாக அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி நிறைய இல்லை, கொஞ்சம் சின்னதாக புளி 2-3 கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இப்படி வதக்கி கொடுத்துட்டு அப்புறம் நல்லா ஒரு 2-3 ஸ்பூன் தேங்காய், வதக்கி ஊற்றிட்டு அப்புறம் இதை முதல்ல ஆஃப் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், நல்லா ஜம்முன்னு சூப்பராக ரெடி ஆகிட்டு, நான் வந்து ஆல்ரெடி ஒரு 2 ஸ்பூன் போட்டு தேங்காய் அரைச்சி வச்சது அது சேர்த்துக்கலாம். இப்போ அப்படியே சிம்லேயே இருக்கட்டும், ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அதை இறக்கிட்டோம்னாக்கா சூப்பரான ஒரு தொக்கு ஜம்முன்னு இருக்கும், சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்க, நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன். அப்படியே ஜம்முன்னு ஒரு தொக்கு மாதிரி வந்துட்டு, இப்போ இதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி பெருங்காயப்பொடி போட்டிருக்கோம், இன்னும் கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுக்கலாம். அவ்வளோதான், சேப்பங்கிழங்கு ஒரு தக்காளி போட்டு சாம்பார் பொடி போட்டு ஒரு தொக்கு ரெடி ஆகிடுது. இப்போ இந்த ஜாரில் நம்ம தொகையிலுக்கு எல்லாம் சேர்த்துருக்கேன். இதில் உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு. இதை முதல்ல ஒரு சுற்றிப்போம். இங்கே பாருங்கள், இப்படி நல்லா கெட்டியாக தொகையில் மாதிரி அப்படியே தண்ணியை தெளித்து இப்படி அரைச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம், இந்த கத்திரிக்காய் சேர்த்து அப்படியே இதை வந்து ஒரு சுற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா கெட்டியாக அரைச்சிருக்கோம். நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா காரம் புளி எல்லாம் கரெக்டாக இருக்குது, தொகையில் ஆகிட்டு. அதுக்கடுத்து இங்கே ஒரு ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் கூட்டுக்கு. நம்ம தாளித்து கொட்டிட்டு எல்லாம் சேர்த்து ஒன்றாவே இது பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வறுத்து தான் வச்சுருக்கோம், பருப்பு மிளகாயெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம். லேசாக ஒரு கொதி வந்தால் போதும், அதனால் தாளித்து கொட்டிடுவோம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை,
கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சமாக பெருங்காயம். அப்புறம் நம்ம இந்த வேக வச்சோம் பார்த்திங்களா, பருப்பும் புடலங்காயம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன். உப்பு போடாது, இப்போ உப்பு போடணும். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இன்னும் ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி விட்டுக்கிறேன். இப்படி கொதி வர சமயத்தில் இந்த அரைச்சி வச்ச விழுது, உளுத்தம்பருப்பு, தேங்காய், மிளகா, இந்த விழுது அப்படியே சீரகம் அப்படியே சேர்த்துடலாம். இப்போ சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இறக்கிட்டோம்னா சூப்பரான ஒரு கடலை பருப்பு துவரம் பருப்பில் ஒரு கூட்டு, புடலங்காய் சேர்த்து கூட்டு. இதே மாதிரி அவரைக்காயில் பண்ணலாம், பீன்ஸில் பண்ணலாம், கொத்தவரங்காயில் பண்ணலாம், வாழைப்பூவில் பண்ணலாம் கூட்டு. இப்போ சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், அப்படியே சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் இப்படி இருந்ததுன்னா நல்லா பிசைஞ்சு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். அந்த கத்திரிக்காய் துவையலோட, சேப்பங்கிழங்கு அந்த கூட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும். இது பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ஓடவும் ஓடலை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, இப்படி இருக்கணும் கூட்டு. ஆஃப் பண்ணிடலாம். எல்லாம் லஞ்ச் எல்லாம் ரெடி ஆகிடுது. ஒரு கத்திரிக்காய் சுட்டு ஒரு துவையல், அப்புறம் சேப்பங்கிழங்கு ஒரு சாத்தாளிப்பு மாதிரி பண்ணியிருக்கேன். சாம்பார் பொடி போட்டு தேங்காயெல்லாம் அரைச்சி விட்டு பண்ணியிருக்கேன். அப்புறம் துவரம் பருப்பும் கடலை பருப்பும் போட்டு புடலங்காய் போட்டு ஒரு கூட்டு. இந்த துவையல் தயிர் சாதத்தோடு சூப்பராக இருக்கும். அரிசி உப்புமாவோட ரொம்ப நல்லாயிருக்கும். தோசையோடு நல்லாயிருக்கும் இந்த துவையல். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேப்பங்கிழங்கு இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.